ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்தோ ஆர் தோ. இந்த அல்தோ தோ நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள், தோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹானஸ்ட். ஏழையாக இருந்தாலும் அவர் நேர்மையானவர். இந்த மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸை சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவர் வேலைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவர் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் அவர் உடம்பு சரியில்லாத இருந்த போதிலும் வேலைக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். இவர் ஏழையாக இருந்த போதும் நேர்மையாக இருந்தார். ஏழையாக இருந்தார் அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேர்மை தவறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஆனால் ஏழையாக இருந்தாலும் அவர் ரொம்ப நேர்மையாக இருந்தார். ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ், அதாவது மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு நம்ம இந்த தோ அல்தோவை யூஸ் பண்ணலாம். இந்த தோ அல்தோ அப்படின்றது அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அப்படி இருந்தும் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இருந்த போதும் அப்படின்னு அர்த்தம். இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம்ல, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லுவோம். நடக்க முடியாமல் இருந்தாலும் நான் கேம் விளையாடினேன், கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த அல்தோ தோ ரெண்டையும் நம்ம சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்பார்டினேட்டிங் அப்படின்னாக்கா சார்ந்து இருக்கக்கூடிய வாக்கியம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஏழையாக இருந்தாலும் அல்லது இருந்த போதும் அப்படின்றது சார்பு வாக்கியம். இதை நம்ம தனியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்காது இல்லையா? முழுமையான பொருளை இது கொடுக்காது. இது தனித்து செயல்படாது. இது ஒரு வாக்கியமாக நம்ம இதை ஒத்துக்க மாட்டோம். ஒரு வாக்கியம் அப்படின்னா அதுக்கு பொருள் இருக்கணும். ஆனால் ஏழையாக இருந்தாலும் அப்படின்னாக்கா அது முழுமை பெறாமல் இருக்கிறது இல்லையா? அதனால் அதை நம்ம சப்பார்டினேட்டிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா தமிழில் சார்பு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சார்பு வாக்கியம் தனித்து செயல்படாது. வேறு ஒரு வாக்கியத்தை சார்ந்து தான் அது செயல்படும். அப்போ தான் அதுக்கு முழுமையான பொருள் கிடைக்கும். அதே இந்த சென்டென்ஸில் இன்னொரு ஹாஃப் இருக்குது பாருங்கள். ஹீ இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அவர் நேர்மையானவர் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம முழுமை பெற்ற வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெயின் கிளாஸ் அப்படின்றது தனித்து செயல்படும். ஏன்னா அதுக்கு முழுமையான பொருள் இருக்கிறது. இந்த சப்பார்டினேட்டிங் கிளாஸ், இந்த தோ அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு சென்டென்ஸை, பொருள் இதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரு மெயின் கிளாஸோட சேரணும். இந்த மாதிரி வேறுபட்ட இரண்டு கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு நம்ம இந்த தோ அல்தோவை யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. The players enjoyed the trip to the final although they lost the match. போட்டியில் தோல்வியடைந்த போதும் இறுதி போட்டிக்கான பயணத்தில் வீரர்கள் மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்கிறோம். போட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டாக்கா நம்ம ரொம்ப கவலையாக இருப்போம் இல்லையா? அதுதான் நேச்சுரலாக நடக்க வேண்டியது. ஆனால் போட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டாலும் அந்த இறுதிப் போட்டிக்கான ட்ரிப் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரண்டு கான்ட்ராஸ்டான ஐடியாஸ். போட்டியில் தோல்வி அடைதல், தோல்வி அடைஞ்சிட்டாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி ரெண்டு எதிரெதிரான கான்ட்ராஸ்டான விஷயங்களை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம இந்த தோ அல்தோ அப்படின்ற இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். இதுக்கு பொருள் இருந்த போதும், அப்படி இருந்தும், ஏழையாக இருந்தும், தோல்வி அடைந்திருந்தும் அல்லது தோல்வியடைந்து இருந்த போதும் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம் இல்லையா? அடுத்தது லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தோ இட் வாஸ் ரெய்னி வி புட் ஆன் அவர் ஜாக்கெட்ஸ் அண்ட் வென்ட் ஃபார் அ வாக். மழை பெய்த போதும் நாங்கள் ஜாக்கெட்டை அணிந்து நடைப்பயிற்சி சென்றோம் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நம்ம யாரும் வெளியவே வரமாட்டோம் இல்லையா? இது ஒரு கருத்து. ஆனால் மழை பெய்து கொண்டு இருந்தாலும் பெய்த போதும் நாங்கள் ஜாக்கெட் போட்டு நடைப்பயிற்சி போனோம், ரெயின்கோட் போட்டு வாக்கிங் போனோம் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். ரெண்டு மாறுபட்ட கருத்துக்கள், இரண்டு மாறுபட்ட சூழ்நிலைகளை பற்றி நம்ம பேசும்பொழுது தோ அல்தோ அப்படின்ற இந்த ரெண்டு கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ரெண்டு வாக்கியங்கள், அதாவது ஒன்று முழுமை பெறாத ஒரு வாக்கியமாக இருக்கும், இன்னொன்று முழுமை பெற்ற வாக்கியமாக இருக்கும். இந்த ரெண்டு வாக்கியங்களையும் இணைத்து நம்ம பேசும்பொழுது தோ அல்தோவை நம்ம யூஸ் பண்ணலாம். தோ அல்தோ ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இருந்த போதும், அப்படி இருந்தும் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக நம்ம அல்தோவை யூஸ் பண்ணுறத விட நம்ம தோவை தான் நிறைய யூஸ் பண்ணுவோம், பேசும்பொழுதும் சரி எழுதும்பொழுதும் சரி. இப்போ உங்களுக்கு தோ அல்தோ இது ரெண்டுத்துக்கும் மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.